أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حامين عين سين قاف كذلك يوحي إليك وإلى الذين من قبلك الله العزيز الحكيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, 41வது சூறாவாகிய ஹாமீம் அஸ்-சஜ்தாவை நாம் பார்த்து முடித்தோம் நேற்றைய முன்தினத்தோடு. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்போது சூரத்து ஷூராவை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த சூறாவில் மொத்தம் 53 வசனங்கள் இருக்கின்றது. இதுவும் ஒரு மக்கிய சூரா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து செல்வதற்கு முன்னால் இறக்கப்பட்ட சூரா. ஹாமீம் அஸ்-சஜ்தாவாகிய 41வது சூறாவிற்கு பின்னால் இறங்கிய சூறாவாகும் இது. இந்த சூறாவில் 38வது வசனத்தில் ஷூரா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வருகின்றது. அதை மையமாக வைத்தே இந்த சூறாவிற்கு ஷூரா என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. ஷூரா என்று சொன்னால் கலந்து ஆலோசித்தல், மஷூரா செய்தல் என்பது இதனுடைய பொருள். முஃமின்களிடத்தில் இருக்க வேண்டிய மிக அழகான பண்பு, முஃமின்களிடத்தில் இருக்கக்கூடிய பண்புகளில் ஒன்று மஷூரா செய்வது என்பதை அல்லாஹு தாலா இந்த சூறாவில் மையப்படுத்தி பேசுவதினால் அதுவே இந்த சூறாவிற்கு பெயராக வைக்கப்பட்டிருக்கின்றது. மஷூரா என்பதை அல்லாஹு தாலா இந்த சூறாவில் மிக ஆழமாக ஒரு மையப்படுத்திய ஒரு கருத்தாக பேசுகின்றான். எப்போதெல்லாம் மனிதர்களுக்கு பிரச்சனை ஏற்படுமோ, எப்போதெல்லாம் அவர்கள் குழம்பி போய் இருப்பார்களோ, எப்போதெல்லாம் அவர்களுக்கு சரியான முடிவு எடுக்க முடியாமல் அவர்கள் திணறி போய் இருப்பார்களோ, அப்போது குர்ஆன் ஹதீஸினுடைய ஆழத்தை உணர்ந்த அவர்களுடைய நண்பர்களிடத்தில் இந்த விஷயத்தை கலந்து ஆலோசித்து அதன் மூலமாக எடுக்கக்கூடிய முடிவு மேலானது, உயர்வானது, உன்னதமானது என்ற அடிப்படையில் அல்லாஹு தாலா பேசக்கூடிய ஒரு கருத்தை அல்லாஹ் இந்த சூறாவில் பதிவு செய்கின்றான். இதுவே ஈமானிற்கு நெருக்கமானதாகவும் இருக்கும் என்றும் அல்லாஹு தாலா பேசுகின்றான். முஃமின்களுடைய வட்டத்தில் இது இருந்தாகும், தனிச்சையாக யாரும் முடிவெடுக்க மாட்டார்கள், மக்களிடத்தில் கலந்து ஆலோசனை செய்தே அவர்கள் முடிவெடுப்பார்கள் என்பதை அல்லாஹு தாலா இந்த இடத்தில் பேசுவதை நமக்கு புரிய வைக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபியாகவே இருந்தாலும் பலதரப்பட்ட இக்கட்டான நிலையில் சஹாபாக்களோடு மஷூரா செய்திருப்பதை நாம் பல நேரங்களில் பார்க்கலாம். அந்த சஹாபாக்களோடு மஷூரா செய்திருப்பதில் மிக உன்னதமான விஷயம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் நேற்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் இருப்பார், முந்தானேத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் இருப்பார், அந்த நொடி கலிமா சொன்னவரும் மஷூராவில் அமர்ந்திருப்பார். அவர் இப்போதுதான் புதியதாக இஸ்லாத்தை வந்தவர் இருப்பார். எப்படி இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டு முஸ்லிம்கள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஷூராவில் இருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய ஆலோசனைகளை கொடுப்பார்கள். உள்ளூர் வாசிகள் இருப்பார்கள், வெளியூர் வாசிகள் இருப்பார்கள், வெளிநாட்டு வாசிகளும் இருப்பார்கள். முஃமின்களுடைய பண்பு என்பது வெறுமனே மஷூரா செய்வது மாத்திரமல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்தாமல் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் ஒன்று சேர்த்து மஷூரா செய்தார்களோ, அதன் அடிப்படையில் மஷூரா செய்வதும் முஃமின்களுடைய பண்பு என்பதை இந்த இடத்தில் நாம் மிக ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த சூறாவில் அல்லாஹு தாலா சூரா ஹாமீம் அஸ்-சஜ்தாவை தொடர்ந்து வேற என்னென்ன பேசுகின்றான் என்பதை இப்போது நாம் புரிவதற்கு முன்னால் மீண்டும் ஹாமீம் அஸ்-சஜ்தாவை ஓரமாக ஒரு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய அப்படியே தொடர்ச்சியாக இப்போது நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் இந்த தீனை நமக்கு யதார்த்த நிலையை புரிய வைக்கின்றான். நீங்கள் ரப்பாகிய அல்லாஹ்வை ரப்பாகவும் அல்லாஹ்வாகவும் ஏற்றி இருக்கிறீர்கள். அப்படி ஏற்று இருந்தால் உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க வேண்டும் என்றால், ஆட்சி அதிகாரம் எப்படி அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது என்று எண்ணுகிறீர்களோ, இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய சட்டங்களை சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரமும் அந்த தார்மீக உரிமையும் அல்லாஹ் ஒருவனுக்கே இருக்கின்றது என்பதை நீங்கள் ஏற்றாக வேண்டும். அப்படித்தான் இந்த தீன் இருந்தது. அப்படித்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லி அல்லாஹ் அனுப்பினான். அதற்கு பின்னால் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷீத் அலைஹிஸ்ஸலாம் என்று
வாழையடி வாழையாக எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ, ரசூல்மார்கள் வந்தார்களோ, எல்லா நபிமார்கள் ரசூல்மார்களிடத்திலும் அல்லாஹு தஆலா இப்படித்தான் வேலை வாங்கினான். அல்லாஹ் எதை சட்டமாக சொல்கின்றானோ அதை நீங்கள் சட்டமாக சொல்லுங்கள், அதை எடுத்து சென்று மக்களுக்கு மத்தியில் தஅவா பணியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்றுதான் அல்லாஹு தஆலா நபிமார்களிடத்தில் அந்த தீனை கொண்டு வந்தான். கடைசியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் யூதர்களும் நஸ்ரானிகளும் தங்களுக்கு தேவையான மனம் போன போக்கில் தங்களுடைய வேதங்களில் கருத்து வேறுபாடு கொண்டு அவரவர்களாக சட்டங்களை கொண்டு வந்து திணித்து இதுதான் மார்க்கம், இதுதான் தீன், இதுதான் ஷரீஆவின் சட்டம், இதுதான் அஹ்காம் என்று நிலை மாற்றி விட்டார்கள். இந்த நேரத்தில் மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 600 வருடங்கள் கழித்து வருகின்றார்கள். 40 வருடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ரப் என்றால் யார், அல்லாஹ் என்றால் யார் என்பதை மிக தெளிவான ஒரு நுபுவத்தின் பக்கம் கொண்டு வருகின்றார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புரிந்தது தீன் என்றால் என்னவென்று. ஆனால் கள நிலவரத்தை பார்க்கிறார்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய தீனுக்கும் கள நிலவரத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. டோட்டலாக மாற்றி வைத்து விட்டார்கள். அல்லாஹ் என்பதை பேசுகிறார்கள், ஆனால் இவர்களாக சட்டங்களை இயற்றி வைத்திருக்கிறார்கள். இது தீனுக்கு முரண்பாடானது என்றுதான் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் மக்களை அழைக்க விரும்புகின்றார்கள், மக்களை அழைக்க துவங்குகின்றார்கள். அதிலேயே தங்களுடைய 13 ஆண்டு கால வாழ்க்கையை கொண்டு வந்து நிறுவுகின்றார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை கொண்டு 13 ஆண்டுகள். ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது, சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரமும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது என்ற இந்த 2 நிலைப்பாடுகளையும் எப்படியெல்லாம் இந்த குறைஷி மக்களுக்கு புரிய வைக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் சொல்லி புரிய வைத்ததற்கு பின்னாலும் புரியாமல் தவித்துக் கொண்டிருந்த அல்லது புரியாமல் எதிர்த்து கொண்டிருந்த, தங்களுடைய பெருமையையும் திமிர் தெனாவட்டையும் காட்டிக் கொண்டிருந்த இந்த மக்களிடத்தில் தீனுடைய சட்டம் என்றால் என்னவென்று காட்ட வேண்டிய ஒரு நேரம் வந்தது. அல்லாஹ்வினுடைய கட்டளை பிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களோடு ஈமான் கொண்ட 500 சஹாபாக்களை அழைத்து கொண்டு மக்காவில் இருந்து புலம்பெயர்ந்து மதீனாவிற்கு சென்று தீன் என்றால் என்ன, அல்லாஹ்வினுடைய சட்டம் என்றால் என்ன, இதற்கு கீழாகத்தான் ஒரு முஃமின் முஸ்லிம் வாழ்ந்தாக வேண்டும், இதன் அடிப்படையில் தான் இந்நிர்வாகத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற துணியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்றார்கள் என்ற தத்ரூபமான செய்தியை இந்த சூறாவில் மிக ஆழமாக லேயராக வசனமாக அல்லாஹு தஆலா இந்த கருத்தை மையமாக வைத்து ஒட்டுமொத்த விஷயத்தையும் பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். இதில் கடைசியாக 2 முக்கியமான விஷயங்கள் அல்லாஹு தஆலா பேசி முடிக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வருடங்களுக்கு முன்னால் குர்ஆன் என்றால் என்னவென்றும் ஈமான் என்றால் என்னவென்றும் தேடிக்கொண்டிருந்த நாட்கள். ஆனால் 40 வயதிற்கு பின்னால் குர்ஆனை அல்லாஹு தஆலா கொடுத்து ஈமானில் எவ்வளவு உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே நேர்முகமாக காட்டி, பின்பு மதீனாவிற்கு செல்வதற்கு முன்னால் மிஅராஜிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து அங்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேர்முகமாக காட்டி, அத்தோடு சேர்த்து பலதரப்பட்ட அத்தாட்சிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டி, சொர்க்கம் நரகத்தினுடைய ஒரு சில பகுதிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டி, அவர்களுடைய ஈமானை ஆழமானதாக உறுதிமிக்கதாக ஆக்கி வைத்ததை இந்த இடம் நபி அவர்கள் இதற்கு முன்னால் இதை பார்த்ததும் இல்லை, இதை பற்றி சிந்தித்ததும் இல்லை என்று நபி அவர்கள் நபிதான் என்பதனுடைய ஆழத்தை அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் பேசுவதும், அதே போன்று நபிமார்கள் இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் அல்லாஹு தஆலா 3 வழிகளில் பேசியிருக்கின்றான். வஹீனுடைய வழியாக, திரைக்கு பின்னால் ஒரு குரலோசையின் வழியாக, அதே போன்று வானவர்களை அழைத்து திடீர் என்று பேசியிருக்கின்றான் என்ற இந்த விஷயங்களை 3 ஆழமான கருத்துக்களை இந்த சூறாவினுடைய கடைசியில் அல்லாஹு தஆலா பேசுகின்றான். பலதரப்பட்ட நபிமார்களுக்கு கொடுத்த வேதம்தான் மார்க்கம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நாம் தீனாக நெறியாக தந்திருக்கின்றோம் என்பதை அல்லாஹு தஆலா பேசி முடித்திருக்கின்றான். அதனுடைய ஆரம்பமாக 6 வசனங்களை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த 6 வசனங்களில் முதல் 2 வசனங்கள் ஹாமீம் ஐன் சீன் காஃப் ஹுரூஃபே முகத்தாத் என்று சொல்லக்கூடிய தனித்தனி எழுத்துக்கள்.
மூன்றாவது வசனத்தில் அல்லாஹு தாலா பேசுகின்றான், கதாலிக யூஹி இலைக வ இலல்லதீன மின் கப்லிக அல்லாஹுல் அஸீஸுல் ஹகீம். நபியே, உமக்கு எதை வஹியாக அறிவித்து கொண்டிருக்கின்றோமோ இதே வஹியை, இதே தீனை, இதே நெறியைத்தான் உமக்கு முன்னால் அனுப்பப்பட்ட எல்லா தூதர்களுக்கும் கண்ணியவானான ஹக்கீமான அல்லாஹு தாலா அனுப்பி வைத்தான் என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றான். துவங்கும் போதே கதாலிக்க, அவ்வாறுதான் என்று துவங்கக்கூடிய இந்த வார்த்தை தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய சூராவினுடைய தொடர்ச்சியை பேசுவதை போன்று அல்லாஹு தாலா நமக்கு கொண்டு வந்து சிந்திக்க வைத்திருக்கின்றான். இந்த வஹியை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், மிக அழகான ஹதீஸ். இதை நாம் இந்த இடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹாரிஸ் பின் ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேள்வி எழுப்பினார்கள். அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு வஹி வரக்கூடிய நேரத்தில் வஹி அறிவிக்கப்படும் போது உங்களுடைய நிலை எப்படி இருக்கும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள், வஹி என்பது ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு மாதிரியாக வரும். அநேக நேரங்களில் மணியோசை போல் வரும், ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தத்தோடு மணியோசை போல் வரும். இந்த நேரம், இந்த நிமிடம் எனக்கு மிக கடினமானதாக இருக்கும். மிகப்பெரிய கஷ்டத்தை நினைவில் வைக்கக்கூடிய இடத்திற்கு நான் தள்ளப்படுவேன். நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவதை மனனமிட்டதற்கு பின்னால் இந்த மணியோசையான இந்த கடினமான நிலை என்னை விட்டு அகன்று விட்டதாக நான் உணர்வேன். அதே போன்று வேறு சில நேரங்களில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித ரூபத்தில் என்னிடத்தில் வருவார்கள். இது போன்ற நேரங்களில் தான் சஹாபாக்கள் பல நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திஹியத்துல் கல்பி என்ற சஹாபியினுடைய தோற்றத்தில் பார்த்திருக்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்தில் வந்து மனித தோற்றத்தில் வந்து உரையாடுவார்கள். உரையாடுவதை போன்று எனக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுப்பார்கள். நான் மனனமிட்டதற்கு பின்னால் முழுமையாக என்னை விட்டு விலகிச் செல்வார்கள். சில நேரங்களில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், கடும் குளிர் காலம், அரபுலகங்களில் குளிர் எப்படி இருக்கும் என்பதை சென்றவர்களுக்கு தெரியும். இப்ப 1400 வருஷத்திற்கு முன்னாடி குளிர் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் நினைத்து பார்த்து கொள்ளுங்கள். இப்போ கடும் குளிர் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்படும். அந்த நேரத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடினமான ஒரு சிரமத்திற்கு ஆளாக்கப்பட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களை விட்டு விலகியதும் நபி அவர்களுடைய நெற்றியிலும் முகங்களிலும் வியர்வை துளிகள் வழியும். கடும் குளிர், கடுமையான குளிர்ல இருக்கிற நேரம். ஆனா அந்த பிரஷர், அந்த டென்ஷன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய முகங்களில் வியர்வையை வர வைத்துவிடும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் சஹீஹுல் புகாரியில் 3215வது இலக்கத்திலும், சஹீஹ் முஸ்லிமில் 4658வது இலக்கத்திலும், 4659வது இலக்கத்திலும், ஜாமிஉ திர்மிதியில் 3567வது இலக்கத்திலும் நீங்கள் காணலாம். அதே போன்று இந்த விஷயங்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3வது வசனத்தில் வஹியை பற்றி அல்லாஹு தஆலா கூறியதற்கு பின்னால் 4வது வசனத்தில் அல்லாஹு தஆலா எதை பேசுகின்றான் என்று பாருங்கள். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்து வ ஹுவல் அலிய்யுல் அஸீம். 3வது வசனம் வஹியை பற்றி. 4வது வசனம் அவனுடைய ஆளுமையை பற்றியும் அவனது ஆட்சி அதிகாரத்தை பற்றியும் அல்லாஹு தஆலா பேசுகின்றான். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்து, வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும், அதாவது வானங்கள் மற்றும் பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே அவனுக்கே சொந்தமானதாகும். வஹுவல் அலிய்யுல் அஸீம், நிச்சயமாக அவன் உயர்ந்தவனாகவும் அவன் மகத்தானவனாகவும் இருக்கின்றான் என்று சொல்லக்கூடிய இந்த வசனம். சூரத்துர் ராதில் நீங்கள் இதே போன்ற ஒரு வசனத்தை பார்க்கலாம். ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதத்தில் கபீருல் முத்தஆல், நிச்சயமாக அல்லாஹு தஆலா மறைவானதையும் அறிந்து வைத்திருக்கிறான். வஷ்ஷஹாதா, நீங்கள் எதை யதார்த்தமாக காண்கிறீர்களோ அதையும் அறிந்தவனாக இருக்கிறான். அல் கபீர், அவன் மிகப்பெரியவனாக இருக்கின்றான். அல் முத்தஆல், அவன் மிகவும் உயர்ந்தவனாக இருக்கிறான். இது சூரத்துர் ராதுடைய வசனம். சூரா ஃபாத்திர்ல நீங்க பார்க்கலாம், வஹுவல் அலியுல் கபீர், அல்லாஹு தாலா மிகவும் உயர்ந்தவனாகவும் மிக பெரியவனாகவும் இருக்கின்றான் என்றும் அல்லாஹு தாலா பேசி காட்டுகின்றான். இப்போது நீங்கள் எடுத்து பாருங்கள்,
மூன்றாவது வசனத்தில் வஹியை பற்றியும், நான்காவது வசனத்தில் அல்லாஹ்வினுடைய ஆட்சி அதிகாரத்தை பற்றியும் சொல்வதற்கான நோக்கம், சொல்வதற்கான விஷயம் என்ன இருக்கின்றது என்பதை நாம் ஆழமாக உன்னிப்பாக கவனித்து பார்த்தால், குறைஷி மக்கள் கிட்ட அல்லாஹு தஆலா இப்ப பேசுறான், நபிமார்களும் நபியவர்களும் உங்ககிட்ட அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்போடு தீனை கொண்டு வந்து சேர்த்து வைத்து விட்டார்கள். இப்போ நீங்க நல்லா கெஸ் பண்ணிக்குங்க, நீங்க நல்லா முடிவு பண்ணிக்குங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அது என்ன? இந்த தீனை பின்பற்றுவது, இந்த தீனின்படி வாழ்வது, இந்த நெறியை தங்களுடைய வாழ்வியல் நெறியாக எடுத்துக்கொள்வது. ஒருவேளை நீங்கள் இதில் மறுத்தால், இந்த தீனில் கலப்படம் செய்தால், இந்த தீனுக்கு முரண்பாடாக நீங்கள் வாழ நேரிட்டால், அல்லாஹ் இயற்றி இருக்கக்கூடிய சட்டத்தை விட்டுவிட்டு உலகத்தில் மனிதர்கள் இயற்றி இருக்கும் சட்டத்திற்கு நீங்கள் அடிமைகளாக போனால், என்னவெல்லாம் குர்ஆன் ஹதீஸிற்கு முரண்பாடாக நீங்கள் எடுக்கக்கூடிய அடிப்படையில் எடுக்கிறீர்களோ எடுத்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ض், நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றும் அவனுக்குத்தான் சொந்தமானதாகும். இது இப்படியே விடப்படாது. நீங்கள் நிச்சயமாக ஒரு நாள் அவனுடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படுவீர்கள், விசாரணைக்கு உட்படுத்தப்படுவீர்கள், உங்களுடைய உள்ளங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். அந்த நாளில் அவன்தான் மிகப்பெரியவன், அவன்தான் மகத்தானவன், அவன் உங்களை விசாரிப்பான், அவன் உங்களை கேட்பான், அவனிடமிருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி முடித்துவிட்டு 5வது வசனத்தில் இந்த கருத்தை மீண்டும் வலு சேர்க்கின்றான். தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன மின் ஃபௌகிஹின்ன, இவர்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய வானங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி, ஒரு வானம் இன்னொரு வானத்தோடு மோதி தெரித்து விடுவது போல், சின்னா பின்னமாக ஆகிவிடுவது போல் இருக்கின்றது. வல் மலாயிகத்து, மேலும் வானவர்களோ யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், தங்களுடைய ரப்பினுடைய ஹம்தை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள். வயஸ்தக்ஃபிரூன லிமன் ஃபில் அர்ض், பூமியில் உள்ளவர்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கிறார்கள். அலா இன்னல்லாஹ ஹுவல் கஃபூருர் ரஹீம், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவன்தான் மன்னிப்பாளனும் கிருபை உடையவனுமாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா சொல்லிக்கொண்டு முடிக்கக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். இப்ப இந்த வாசகத்தில் 2 செய்திகள் இடம்பெறுகின்றது. ஒன்று, வானங்கள் வெடித்து சிதறிவிடுவது போல் இருக்கின்றது, ஒரு செய்தி. இரண்டாவது, வானவர்கள் தஸ்பீஹ் செய்கிறார்கள், நமக்காக இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள், இது 2வது செய்தி. இப்ப இந்த இடத்தில் நன்கு கவனிக்கணும், மனிதர்களும் ஜின்களும் நல்ல முறையில் அல்லாஹ்விடத்தில் பணிந்து வர வேண்டும் என்பதற்காக, அவர்கள் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக, அவர்களும் அல்லாஹ்வினுடைய சட்ட திட்டங்களுக்கு பணிந்து அடிபணிந்து வாழ்ந்து வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா சைட்ல வானவர்கள் என்ற படைப்பையும் ஏற்படுத்தி அவர்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பை தேடுங்கள். மனிதர்களுக்காகவும் ஜின்களுக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடுங்கள் என்று வானவர்களை கொண்டு அல்லாஹு தஆலா மனிதர்களை சிறப்பாக்கி வைத்திருந்தால், மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் தெரியுமா? இப்ப அப்படியே மேல வாங்க. மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள், மனிதன் செய்யக்கூடிய விஷயங்கள், இதனால் இந்த வானங்களே வெடித்து விடுவது போல் இருக்கின்றது. இவ்வளவு அழிச்சாட்டியங்கள், இவ்வளவு அநியாயங்கள், இவ்வளவு அட்டூழியங்கள், அல்லாஹு தஆலா இயற்றி இருக்கக்கூடிய சட்டங்களுக்கு மாற்று கருத்து சொல்வதே தவறு. யா அய்யுஹன் நபிய்யு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், சூரத்து தஹரீமுடைய முதல் வாசகம். நபியே, அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை ஹராமாக்க சொல்லி உங்களுக்கு யார் சொன்னது? அல்லாஹ் கேட்கிறான். யாரை பார்த்து? ஈருலகத்தின் தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா கேள்வி எழுப்புகின்றான். அல்லாஹ்வினுடைய சட்ட திட்டத்தில் கை வைப்பதற்கு நபிமார்கள் ரசூல்மார்கள் யாருக்கும் அல்லாஹ் உரிமையே கொடுக்கல, அது அவங்கிட்ட மாத்திரம் தான் இருக்கு. இப்ப இந்த இடம் தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன மின் ஃபௌகிஹின், அல்லாஹ் இயற்றி இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களுக்கு யார் மாற்றமாக நடப்பார்களோ, இந்த மனிதர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அழிச்சாட்டியம் அட்டூழியம், இவைகளினால் இந்த வானங்களே வெடித்து சிதறுவது போன்று இருக்கின்றது என்பதை அல்லாஹு தஆலா சொல்வதென்பது ஒரு கருத்து. இந்த கருத்தை எங்கிருந்து நாம் எடுக்கிறோம் என்றால் அல்லாஹு ஆலம், அல்லாஹ் மிக அறிந்தவன். ஏற்கனவே சூரா மரியமில் அல்லாஹு தஆலா இந்த கருத்தை பற்றி பேசுகின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை
மக்கள் கடவுளின் பிள்ளை என்று சொன்னார்கள். இந்த வார்த்தை அல்லாஹ்வை கடுமையாக கோபப்படுத்திய வார்த்தை. அல்லாஹு தஆலா அதை பேசுகின்றான். லகத் ஜித்தும் ஷைஅன் இத்தா, எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நீங்கள் கொண்டு வந்து விட்டீர்கள் தெரியுமா? அல்லாஹ் கிட்ட எது ஏற்றுக்கொள்ளப்படவே படாதோ, அல்லாஹ் எதை மன்னிக்கவே மாட்டானோ அப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். லகத் ஜித்தும் ஷைஅன் இத்தா, இந்த வார்த்தையினால் அல்லாஹுக்கு அடிபணிந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வானங்கள் வெடித்துவிடும். தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன மின்ஹு வதன்ஷக்குல் அர்து, அல்லாஹுக்கு அடிபணிந்து வாழக்கூடிய பூமி பிளந்துவிடும். வதஹிர்ருல் ஜிபாலு ஹத்தா, அல்லாஹுக்கு அடிபணிந்து வாழக்கூடிய மலைகள் சிதறிவிடும் போல் இருக்கின்றது. அப்படி ஒரு பழி சுமத்தலை, அப்படி ஒரு அபாண்டமான வேர்டை நீங்கள் கொண்டு வந்து பேசிவிட்டீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த முன்னுதாரணத்தின் அடிப்படையில் இந்த மூன்றாவது ஆயத்தையும் 4வது ஆயத்தையும் இணைத்து 5வது ஆயத்தில் துவங்கக்கூடிய வசனத்தோடு இணைத்து பார்த்தால் நமக்கு புரிய வரக்கூடிய செய்தி இதுதான். அல்லாஹ் மிக அறிந்தவன் இந்த விஷயத்தில். பின்பு அல்லாஹு தஆலா இந்த வாசகத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை, வானவர்கள் யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம் வ யஸ்தக்ஃபிரூன லிமன் ஃபில் அர்து, பூமியில் உள்ளவர்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்து கொண்டும் தங்களுடைய ரப்பினுடைய புகழ்பாடலை தஸ்பீஹ் செய்து கொண்டும் இருக்கிறார்கள். சூரத்துல் முஃமின், அந்த சூராவுக்கு இன்னொரு பேரும் இருக்கின்றது, சூரத்துல் காஃபிர். இந்த சூராவில் அல்லாஹு தஆலா பேசுகின்றான், அல்லதீன யஹ்மிலூனல் அர்ஷ வமன் ஹவ்லஹு, அர்ஷை சுமந்திருக்கக்கூடிய வானவர்களும் அர்ஷை சுற்றி இருக்கக்கூடிய வானவர்களும், இந்த இரண்டு வானவர்களுடைய வகுப்பார்களும் யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம் வ யுமினூன பிஹி, அல்லாஹ்வினுடைய ரப்பினுடைய ஹம்தை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவனை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். வயஸ்தக்ஃபிரூன லில்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களுக்காக அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கிறார்கள். முஃமின்களுக்காக அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆவை செய்கிறார்கள். ரப்பனா, எங்களுடைய ரப்பே, வஸிஅத குல்ல ஷை ரஹ்மத்தன் வ இல்மா, நீ உன்னுடைய இல்ம் எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்கிறது, உன்னுடைய ரஹ்மத் எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்கின்றது. ஃபக்ஃபிர் லில்லதீன தாபு, முஃமின்களாக இருக்கக்கூடிய முஃமின்கள் எவர்கள் உன்னிடத்திலே தௌபா செய்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு. நம்முடைய தௌபாவுக்கு அல்லாஹ்விடத்தில் அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. முஃமின்கள் யார் உன்னிடத்தில் தௌபா செய்கிறார்களோ அவர்களுடைய தௌபாவை நீ மன்னித்து விடு. வத்தபஉ சபீலக வக்ஹிம் அஸாபல் ஜஹீம், உன்னுடைய பாதையை அவர்களை பின்பற்றச் செய். உன்னுடைய பாதை சிராத்தல் முஸ்தகீம், அதை அவர்களை நீ பின்பற்றச் செய். வக்ஹிம் அஸாபல் ஜஹீம், நரக வேதனையிலிருந்து அவர்களை நீ பாதுகாத்து விடு என்று அல்லாஹு தஆலா அல்லாஹ்விடத்தில் வானவர்கள் துஆ கேட்கக்கூடிய இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா சூரா முஃமினில் பேசுகின்றான். 6வது வசனம் அல்லாஹு தஆலா இப்போது எச்சரிக்கை செய்கின்றான். இவ்வளவு நாம் சொல்லியும் வல்லதீன தஹது மின் தூனிஹி அவுலியா, எவர்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேறொரு நேசரை அல்லது வேறு ஒரு சட்டதிட்டங்களை, ஏதோ ஒன்றை, அல்லாஹ் வகுத்து தந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு அல்லாஹ்வை விடுத்து வேறு ஒரு நேசரை, வேறு ஒரு சட்டதிட்டங்களை, வேறு ஒரு இயற்றத்தை யார் எடுத்துக்கொண்டார்களோ நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹு ஹஃபீதுன் அலைஹிம், அவர்களின் மீது அல்லாஹ்வே கண்காணிப்பவனாக இருக்கின்றான். அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன பண்கிறார்கள் என்பதை கண்காணிப்பவனாக இருக்கின்றான். வமா அன்த அலைஹிம் பிவக்கீல், நபியே நீங்கள் அவர்களுக்கு பொறுப்புதாரி இல்லை. உங்களுடைய நுபுவத்தை, ரிசாலத்தை நீங்கள் எத்தி வைத்து விடுங்கள். அவங்களை என்ன பண்ணணும், என்ன செய்யணும், என்ன தண்டனை கொடுக்கணும், எல்லாவற்றையும் நான் மறுமையில் பார்த்து கொள்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த செய்தியை 6 வசனங்களில் நாம் பார்த்து முடித்திருக்கிறோம். 7வது வசனத்திலிருந்து அல்லாஹு தஆலா என்ன பேசுகின்றான் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.